தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திரு டாக்டர் எம்எல் ராஜா அவர்கள் குகனுடன் கட்டறிந்த ஆன்றோர் சான்றோர் நிறைந்த இந்த அவையின் கண் கவி சக்கரவர்த்தியின் கவிநயத்தை எடுத்து இயம்புகின்ற பெரும் பேற்றை இந்த அடியேனுக்கும் நல்கிய அவர் பிலவட் இஸ் எக்ஸலன்சி மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஹானரபிள் கவர்னர் அவர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் இதயம் கனிந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவி சக்கரவர்த்தியினுடைய அந்த கவித்திறன் கம்பராமாயணம் முழுவதும் இருக்கிறது. காலம் கருதி ஒரே ஒரு பாடலோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். யுத்த காண்டத்தில் விபீஷண அடைக்கல படத்தில் விபீஷணன் அடைக்கலமான பின்பு ராமனின் வாய்மொழியாக கம்பன் இதை எழுதுகிறான். குகனொடும் ஐவரானேம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அறுவர் ஆனேம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐயா நின்னொடும் எழுவரானோம் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. இதுதான் பாட்டு. குகன் முதல்ல ஸ்ரீராமனை சந்தித்தது அந்த கங்கையின் வடகரையில் சிருங்கி பேரம் என்ற இடத்திலே. அவனை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான். 5வதாக அடுத்ததாக கிஷ்கிந்தையிலே ரிஷ்யமூகம் என்ற இடத்தில் சுக்கிரீவன் வந்து சரணடைகிறான். அவனை 6வது சகோதரனாக எடுத்துக்கொள்கிறார். அடுத்து 7வதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்முதுகோடியிலே அகநானூரில் இந்த இடம் இருக்கிறது. 70ஆம் பாடலில் வெண்வேர் கவுரியர் தென்முதுகோடி முழங்கு இரும் பவம் இறங்கும் முன்துறை வெல்போர் ராமன் அருமறைக்கு அவித்த பல்வீழ் ஆழம் போல். இது அகநானூரில் 70ஆம் பாடல். ஆகவே ராமன் அருமறைகள் வேதம் ஓதி அந்த கடலை கடப்பது பற்றி ஆலோசனை செய்த இடம் தென்முதுகோடி. கவுரியர்னா பாண்டியர், பாண்டிய நாட்டை சேர்ந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய தென்முதுகோடி. அங்கே வந்து சரணடைந்தது விபீஷணன். அவனை 7வது சகோதரனாக எடுத்துக்கொள்கிறார். இந்த பாட்டில் இந்த 3 உதாரணங்கள் மூலமாக 2 விஷயங்களை கம்பர் இங்கே விளக்குகிறார். முதல்ல தெய்வ பக்தியின் 3 பரிமாணங்களை, 3 நிலைகளை, 3 படித்தரங்களை எடுத்து ஏம்புகிறார். அடுத்து ஒரு தேசபக்தி எப்படி முழுமையாக இருக்க வேண்டும் அதை இங்கே குறிப்பிடுகிறார். முதல்ல தெய்வ பக்தி. சுக்கிரீவன் அனுமன் மூலமாக ராமனையும் லக்ஷ்மணனையும் சந்தித்து அதன் பின் அனுமன் சொல்லுகிறான், எளிதின் நிற்கு அரசு தந்திடுவார். வாழி இந்திரன் மகன், இந்திரன் சிறுவனுக்கு இறுதி இயலும் அப்படி சொல்கிறான். அதாவது இதில் சுக்கிரீவன் எதை கேட்டு ராமனிடம் நட்பு கொள்கிறான்? அந்த வேண்டுதல் என்ன? வானர அரசு வாழி வதம். ஆகவே அங்கு ஒரு வேண்டுதல் இருக்கிறது. இறைவனிடம் நாம் வேண்டிக் கொள்கிறது மாதிரி அதற்கு ஒரு காணிக்கை சீதா பிராட்டியை, அன்னை சீதையை மீட்டு கொண்டு வரும் பணியில் சுக்கிரீவன் ஈடுபடுவது. நம்ம கோயிலில் போகிறோம், சாமிக்கிட்ட வேண்டுறோம், அது வேண்டுதல். அது வேண்டுதல் நிறைவேறுனா நம்ம ஒரு காணிக்கை கொடுப்போம். அந்தமாரி ஸோ ஒரு ஆசை, ஒரு இச்சை, ஒரு வேண்டுதல், இதன் காரணமாக அங்கே சுக்கிரீவன் ராம பக்தி கொள்கிறான். ஆகவே இது காமிய பக்தி. ஒன்றை வேண்டி நாம் இறைவனிடம் பக்தி கொள்வது காமிய பக்தி. காமிய என்றால் இச்சை, ஆசை. இது சுக்கிரீவனுடைய பக்தி. விபீஷணனோட பக்தி எப்படி இருக்கிறது? விபீஷணன் பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கும்போது வேத விற்பனர்களை நாம் மதிக்க வேண்டும், தர்ம நெறியில் நான் வாழ வேண்டும், அந்த எல்லையற்ற பரம்பொருளின் மீது பக்தி பாசம் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே தர்மத்தின் ஒரு வழியில் நடந்த அந்த விபீஷணன் ராவணனுடைய மந்திர ஆலோசனையில் தர்மத்தை உபதேசத்தால் விரட்டப்பட்டு ராமனிடம் வந்து சரணடைகிறான். அவன் வந்த நோக்கம் அவனால் சொல்லப்படுகிறது. எல்லையில் பெருங்குணத்து
ராமன் தாள் இணையில் புகழும் அப்படி சொல்கிறான். அப்படி போய் இந்த பிறவிக்கடலை நான் தீர்க்க வேண்டும், பிறவா பெரும்பேரை எட வேண்டும். அவன் சுக்கிரீவனை போல வாலிவதமோ வானர அரசோ கேட்கவில்லை, ராவண வதத்தையுமோ இலங்கை அரசையோ கேட்கவில்லை. அவன் ராம பக்தியை கேட்டான், முடிந்தால் எனக்கு முக்தி கொடு. ஆகவே அவனிடம் உலகியல் ரீதியாக எந்த இச்சையும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை. அதனால் இது நிஷ்காமிய பக்தி. காமிய என்றால் ஒன்றை வேண்டி பக்தி செலுத்துவது, நிஷ்காமிய என்றால் எதையும் வேண்டாது அந்த பக்திக்காகவே பக்தி செலுத்துவது நிஷ்காமிய பக்தி. அந்த நிஷ்காமிய பக்தி காமிய பக்தியை விட ஒரு படி உயர்ந்தது, ஒரு படியில் பல படி உயர்ந்தது. இன்னைக்கு இப்போ ஒரு நாடகம் பார்த்தோம், நாட்டிய நாடகம். சுக்கிரீவனுக்கு எப்போ முடிச்சு விட்டுனார்? காலம் தாழ்ந்து வாளையோடு 2 முறை சண்டை போட்டு உடலெல்லாம் காயங்கள் பட்டு ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் தான் சுக்கிரீவனுக்கு வானர அரசு கிடைத்தது. ஆனால் விபீடனுக்கு ஒப்பு கிடைத்தது. ராமன் காலில் விழுந்தான், அடுத்த நொடி அரசனானான். அப்போ கூட சொல்லுவான் விபீடனன், இளையவர்க்கு கவித்த மொழி என்னையும் கவித்து என்றான். எனக்கு இலங்கை அரசு வேண்டாம், நீ பரதனுக்கு கொடுத்த உன்னுடைய திருவடி அதை எனக்கு கொடு, நான் அதை முடியாக கொள்ளுகிறேன் அப்படிங்கிறான். ஸோ அது நிஷ்காமிய பக்தி. அதனால் உடனே பலன் கிடைத்தது, பலபடி மேலே காமிய பக்தியை விட. 3வது குகன். சிருங்கி பேரம் என்ற இடத்துல ராமன் வந்து அந்த இரவை கங்கையை கடப்பதற்கு முன்பு தங்கிக் கொள்ளுகிறான். அந்த இடத்துல வந்து குகன் நிஷேத நாட்டு பகுதியினுடைய குறுநில மன்னன் தலைவன் பக்கத்தில் இருக்கிற நகரத்தில் ஓடோடி வந்து, ராமா இப்படி இருக்கியே அப்படி சொல்கிறான். ராமன் துறவரம் பூண்டு அந்த துறவாடை அணிந்து இங்கே தரையில் படுத்திருக்கிறான். அதை பார்த்து அவனுக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது. எல்லையில்லா பெருங்குணத்து இந்த ராமன் இப்படி இருக்கிறானே சொல்லிக்கொண்டு அருவிசோர் குன்றின் நின்றான் ராமன் எழுதுறான். அப்படியே கண்ணிலிருந்து தாரையா தண்ணி வருகிறது. அது எப்படி இருந்தது என்றால், இவன் நின்று கொண்டு அழுகிறான். குகன் இரவு போனால் காவல் காத்துட்டு நிற்கிறான். அப்போ வந்து அவர் அந்த கம்பன் ஊமை சொல்கிறான், ஒரு பெரிய மலை, அந்த மலையில் 2 பக்கம் அருவி விழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படி போல அவனுடைய கண்ணிலிருந்து அருவியாக கொட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ராம பக்தி பாசம் அவனுக்கு இருந்தது. குகன் எதையும் எதிர்பார்த்து அங்கே ராமனிடம் வரவில்லை. எத்தனையோ விஷயங்கள் உணவு கொண்டு வரான், ராமன் வேண்டான்ற. அப்படி கடைசியில் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறான், இன்று இரவாவது நான் உன்னை பாதுகாக்க வேண்டும். இரவு முழுதும் விழித்திருந்து பாதுகாக்கிறான். அப்போ சொல்கிற, அப்படி தீராத காதலன் இவன், என் மேலே தீராத அன்பு கொண்டவன், ஆகவே இரவு நீ இருக்கட்டும். முதல் வேண்டுகோள் ஏற்கப்படுகிறது. சுக்கிரீவனோட வேண்டுகோள் தன்னை சார்ந்தது, இங்கே குகனுடைய வேண்டுகோள் ராமனை சார்ந்தது. ராமனுக்காக பக்தி அங்கே அந்த வேண்டுகோள். அடுத்த நாள் காலையில் படகு கொண்டு வரான். அப்போ கூட சொல்கிற, அப்படி நீங்கள் வனவாசம் தானே போகணும், நாங்கள் இருக்கிற பகுதி வனம் தானே, இங்கே இருங்க, நாங்கள் எல்லா பாதுகாப்பும் கொடுக்குறோம், நீங்கள் எங்களோட இருங்கன்னு சொல்கிறான். முடியாதுன்னு சொல்லி ஒரு நாள் அது இருங்க. ஒரு நாளைக்குள்ளே ராமனுடைய மனதை மாற்றி முழுவதும் அங்கே தங்க வச்சுக்கலாம் எண்ணம். ராமன் மறுத்தளித்த பிறகு அவன் படகுல அந்த பக்கம் போகும்போது கூட சொல்கிறான், இப்போவும் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. என்ன வேண்டுகோள்? நான் உன் கூட வரேன். இவன் மிக குறுநில மன்னன், ராஜபோக வசதி இருக்கிறது, அதையெல்லாம் துறந்து விட்டு வனவாசத்தின் அந்த வன்மையை அனுபவிக்க தயாராகிறான். யாருக்காக? ராமனுக்காக. 14 வருஷம் கூட இருக்கேன், அந்த கஷ்டமெல்லாம் நான் தாங்கிக்கிறேன், நீ நல்லா இரு. அப்போ ராமன் சொல்லுவான், என்னுயிர் அணையை நீ. ஸோ குகன் வந்து அப்படியெல்லாம் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தான். அவனுக்கு என்ன கிடைச்சது? சுக்கிரீவனுக்கு அரசு கிடைச்சது, விபீஷனுக்கு அரசு கிடைச்சது. இவனுக்கு என்ன கிடைச்சது? அவர்கள் காலத்தால் அழியக்கூடிய அரசை பெற்றார்கள். இவன் காலம் கடந்து காலத்தையே கட்டி போடுகின்ற எல்லையற்ற அந்த பரம்பொருள், இந்த பிரபஞ்சங்களையும் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அந்த பரம்பொருள், பலபடி உயர்ந்த பக்தி. ஆகவே இந்த மூன்றையும் இணைத்து ஒரு தெய்வ பக்தியினுடைய 3 நிலைகளை கம்பன் அழகாக இந்த வரிகளில் எழுதி சொல்லியிருக்கிறார். இது தெய்வ பக்தி.
அடுத்து தேசபக்தி. நம்ம பள்ளிக்கூடத்தில் நேஷனல் பிளட்ஜ் எடுக்கிறோம். இந்தியா எனது தாய்நாடு, இந்தியர்கள் அனைவரும் எனது சகோதர சகோதரிகள். இதனுடைய விளக்கம்தான் இந்த பாட்டு. குகன் எங்கே இருக்கான்? கங்கையினுடைய வடகரையில், வடபாரதம். சுக்கிரீவன் எங்கே இருக்கிறான்? கிஷ்கிந்தையில், ரிஷ்யமுகத்தில், மத்திய பாரதம். விபீஷணன் சரணாகதி அடைந்தது அகநானூரில் சொல்கிற பாண்டிய நாட்டினுடைய கடற்கரையில், தென் பாரதம். இன்று 3 பேரையும் சகோதரர்களாக ராமன் எடுத்துக்கொள்கிறான். இன்னைக்கு நேஷனல் பிளட்ஜுக்கு காரணமே ராமன் தான். ஆகவே நம்முடைய தேசபக்தி எப்படி இருக்க வேண்டும் என்றால், முழுமையான பாரதம் நம்முடைய அந்த மனிதனுடைய சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டும். அதுதான் தேசபக்தி. தேசத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், விழிப்புணர்வு, அந்த தேசத்தினுடைய பார்வை முழுமையானதாக இருக்க வேண்டும், விசாலமானதாக இருக்க வேண்டும், இமயம் தொடங்கி குமரி வரை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தியை தான் கம்பன் இந்த வரிகளில் காட்டுகிறான். இல்லை என்றால் அவன் குகனை அங்கேயே அயோத்தியா காண்டத்திலே சகோதரன் சொல்லிட்டு போயிருக்கலாம், கிஷ்கிந்த காண்டத்தில் சுக்கிரீவனை சொல்லி போயிருக்கலாம், இங்கே யுத்த காண்டத்தில் விபீடனனை சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் 3ஐயும் இணைத்து சொல்லுவது வட மத்திய தென் பாரதம் 3ம் இணைந்தது இந்த தேசம் என்று காமிப்பதற்காக தான் ராமனுடைய வாக்காக. இது கம்பனுடைய கவி கூற்று அல்ல, ராமனுடைய வாக்காக காட்டுகிறார். ஆகவே இந்த தேசம் என்பது முழுமையான பாரதம், இமயம் தொடங்கி குமரி வரை இருக்கக்கூடிய பாரதம். ராமனுடைய காலமான திரேதாயுகத்திற்கு முன்பே இப்படித்தான் பாரதம் இருந்திருக்கிறது. நம்முடைய பண்டைய தமிழ் நூல்கள் 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்கள் பார்த்தோமானால், இங்கே நம்ம ராஜ்பவனில் கூட ஒரு புக்கு வெளியிட்டிருக்கு தமிழில். முழுவதும் நம்முடைய தமிழ் கவிகளுடைய கூட்டு, தமிழ் மன்னருடைய பார்வை இப்படித்தான் இருந்திருக்கிறது. அவர்களுடைய பார்வை விசாலமானதாக, முழுமையான பாரதத்தை சார்ந்ததாக இருந்திருக்கிறது. சேரன் செங்குட்டுவனுடைய இமயமலை படையெடுப்பு, கண்ணையை கல்லெடுத்து வந்ததாக இருக்கட்டும், அல்லது ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டு வந்ததாக இருக்கலாம், அவர்களுடைய பார்வை இமயமும் கங்கையும் கோதாவரியும் இணைந்துதான் இருந்தது. விசாலமானதாக இருந்தது, குறுகலாக இல்லை. அதே போல தான் பழியாக சாலை முதுகுடுமி பெருவழுதியினுடைய பாட்டு காரி கிளார் எழுதுனது. அவன் கன்னியாகுமரிக்கு தெற்கே இருக்க நிலப்பரப்பை தென்பாண்டி நாட்டை ஆண்ட மன்னன், பகுரில் யாரும் குமரி யாரும் ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் ஆண்ட மன்னன், எண்ணற்ற யாகங்களை செய்தவன். அந்த காலத்திலே யாகம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவர் பேர் பழியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி பாண்டிய மன்னன். புறநானூற்றில் 6ஆம் பாடல் இருக்கு. அவனுடைய எல்லைகளாக அவன் ஆண்ட பகுதி தென்பாண்டிய நாடு. ஆனால் அவனுடைய எல்லைகளாக, நாட்டின் எல்லைகளாக குறிப்பிடுவது வடாது பனிபடு நெடுவரை வடக்கும், தெனாது உருகலு குமரியின் தெற்கும், பனி படர்ந்த இமயமலையிலிருந்து குமரி நதிக்கும் தெற்கே வரலும் உன்னுடைய எல்லை. இது புரியணும்னா நேஷன் ஸ்டேட் கான்செப்ட் புரியணும். ஆண்ட பகுதி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்டிட்டி, நிர்வாகத்தின் நிலப்பரப்பு. ஆனால் இமயம் தொடங்கி குமரி வரை என்பது பண்பாட்டின் நிலப்பரப்பு. பண்பாட்டால் இது ஒரு நாடு. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்டிட்டினால 56 ராஜ்யங்கள். இது நம்ம புரியணும். இதற்கு இன்னும் ஆணித்தரமான ஒரு ஆதாரத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் வாழ்த்துக்காதையில் 2ஆம் பாடல் இருக்கிறது. அருமையான பாடல். முடி மன்னர் மூவரும் காத்து ஓம்பும் தெய்வ வடபேர் இமயமலை. முடிமன்னர் மூவர் சேர சோழ பாண்டியர்கள். இவர்களுடைய பகுதி பாரதத்தினுடைய தென்கோடி பகுதி. இமயமலை இருப்பது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கும் வடக்கே. அந்த இமயமலையை இவர்கள் ஏன் பேணி பாதுகாக்க வேண்டும்? முடியுடை மன்னர் மூவரும் காத்து ஓம்பும் வடபேர் தெய்வ இமயமலை. நம்ம பொருள் தாங்க நாம் பாதுகாப்போம், அடுத்தவங்க பொருளை போய் பாதுகாப்போமா? அப்போ இமயமலை பாதுகாத்து பேண வேண்டிய கடமை தமிழ்நாட்டின் மூவேந்தர்களுக்கும் இருக்கிறவே. இந்த கவிதை மூலமாக பண்டைய தமிழ் நூல்களும் இளங்கோவடிகளும் மன்னர்களும் ஆச்சாரியர்களும் காண்பிப்பது, இந்த தேசபக்தி என்பது முழுமையானதாக இருக்க வேண்டும். இமயம் தொடங்கி குமரி வரை இருக்கக்கூடிய முழு பாரதம் நம்முடைய இதயத்தின் அரியணையில் வீற்றிருக்க வேண்டும். அதுதான் முழுமையான தேசபக்தி, அதுதான் முழுமையான தேசிய கண்ணோட்டம், சரியான தேசிய பார்வை என்பது தெரிகிறது. ஆகவே இந்த பாடலில் இந்த 4 வரியில் கம்பநாட்டாழ்வார்,
தெய்வ பக்தியினுடைய 3 நிலைகளை விளக்குவதோடு தேசபக்தி எப்படியும் முழு பாரதத்தையும் இணைக்கின்ற ஒரு முழுமையானதாக விசாலமானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சென்றிருக்கிறார். நன்றி, வணக்கம். நன்றி திரு எம்எல் ராஜா அவர்களே. கம்பன் வழியாக தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் நிலைநாட்டி அகண்ட பாரதத்தையும் கம்பன் வாயிலாக காட்டியதற்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக புத்தக வெளியீடு